அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சர்வானிகா. நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். நான் வந்து செஸ் பிளேயர். நான் வந்து திருவாரூர் அண்டர் 7 ஸ்டேட் விளையாண்டேன். அங்கே நான் சாம்பியன் ஆனேன். அது மூலயமா நான் வந்து அண்டர் 7 நேஷ்னல் ஸ்கூல் செலக்ட் ஆனேன் குஜராத்தில். அங்கே நான் 11/11 எடுத்து அங்கே நான் நியூ ரெக்கார்ட் பண்ணேன். அது மூலயமா நான் வந்து ஏஷியன் வந்து டிசம்பரில் லாஸ்ட் இயர் நான் வந்து அங்கே போனேன். அலைன் துபாயில் நடந்தது. அங்கே பிளிட்ஸ் ரேபிட் ஸ்டாண்டர்ட்னு 3 பிரிவு நடந்தது. பிளிட்ஸ்னா 3 minutes கேமு, ரேபிட்னா ½ an hour கேமு, ஸ்டாண்டர்ட்னா 4 hours கேமு. பிளிட்ஸ்லேயும் ரேபிட்லேயும் கோல்டு வின் பண்ணேன், ஸ்டாண்டர்டில் சில்வர் வின் பண்ணேன். நான் வின் பண்ணனால என் டீமும் வின் பண்ணிச்சு. அதனால் 5 கோல்டு 1 சில்வர் வின் பண்ணேன். நான் வந்து ஒடிஷாவில் அண்டர் 7 நேஷ்னல் ஸ்கூல்ஸ் விளையாண்டேன். அங்கேயும் நான் சாம்பியன் ஆனேன். அது மூலிமா ஏஷியன் ஸ்கூல்ஸ் ஸ்ரீலங்காவில் விளையாண்டேன். அங்கே வந்து நான் பிளிட்ஸ் ரேபிட் ஸ்டாண்டர்ட் 3 பிரிவு விளையாண்டேன். பிளிட்ஸ்லேயும் 7/7, ரேபிட்லேயும் 7/7, ஸ்டாண்டர்டில் 9/9 எடுத்து மொத்தம் 23/23 எடுத்து அங்கேயும் நான் வந்து நியூ ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜார்ஜியாவில் வேர்ல்டு கேடட்ஸ் விளையாண்டேன். அங்கே நான் ரேபிடில் 3rd, பிளிட்ஸில் 4th வின் பண்ணேன். நான் லாஸ்ட்டாக வந்து செஸ் ஒலிம்பியாட் மகாபலிபுரத்தில் நடந்தது. அங்கே நான் போட்ஸ்வானா ஃபிடே செக்ரட்டரியை வின் பண்ணேன். அது ரொம்ப வைரல் ஆச்சு. இப்போ நான் வந்து காமன்வெல்த் மலேசியாவுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். February 19 to 28 விளையாடுறேன். நான் வந்து இன்றைக்கி உதயநிதி சாரை பார்த்தேன். என்ன பேசுனீங்கம்மா? அவர் என்ன சொன்னார்? அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. ஹெல்ப் வேணும் சார்னு. உனக்கு என்ன மாதிரி வேணும்னாங்க. என்னோடய எய்ம் வந்து வேர்ல்டு யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் சார். அதுக்கு வந்து நிறைய ஃபாரின் டோர்னமெண்ட்ஸ் விளையாடுற மாதிரி இருக்குது சார். அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் ஆகி உங்களுக்கு பெருமை சேர்ப்பேன் சார். செய்வீங்களான்னு கேட்டேன். செய்கிறேன்னு சொன்னாங்க. நீ எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னாங்க. ஹோல் டேவும் அதான் சார் பண்ணுவேன்னு சொன்னேன். ஓகே, நீ நல்லா ஜெயிச்சிட்டேன்னு நான் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.